உங்களை விட மூசாவுக்கு கட்டுப்படுவதற்கு, மூசா பிடித்த நோன்பை நாங்கள் பிடிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்களும் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்டார்கள். வஅமர பிஸ்ஸியாமிஹி, நோன்பு நோக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து முஃமின்களுக்கு ஏவினார்கள். அதுவரைக்கும் கடமையான நோன்பு கடமையாக்கப்படல. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, அவர்கள் எல்லாம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறார்களே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ரெண்டும் ஒன்றா சேரக்கூடாது. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தா பிற 9லையும் நான் நோன்பு நோட்பேன், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் பிறை 9லும் தாசுவாவிலும் அந்த நோன்பு என்ன செய்யப்படுகின்றன, நோக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒன் டே, ஒரு நோன்பு, ஒரு நாள் பிடிக்கிற அந்த நோன்பை பத்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷுரா தினத்தில் பிறை 10 எந்த மனிதன் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்னால் உள்ள ஒரு வருட பாவத்துக்கு அது பரிகாரமாக அமைஞ்சிரும் என்ற ஒரு அழகான ஒரு நற்செய்தியை மூமின்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றா போன வருஷம் செஞ்ச பாவம் எல்லாம் நமக்கு எதுக்கும் தெரியாது, நமக்கு நேத்து செஞ்சதே தெரியாது என்னன்னு சொல்லி, போன கிழமை செஞ்சது நமக்கு தெரியாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏட்டில் ஒரு அணுவும் அசையாது. சின்ன சின்ன பாவங்கள் உட்பட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பறித்து வைத்திருக்கிறார். எந்த அடியான் இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி யாரெல்லாம் பிறை 10ல ஆஷுரா தினத்தில நோன்பு பிடிக்கிறாங்களோ அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஒரு வருடத்துடைய அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறான் என்றால், மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அந்த ஆஷுரா தினத்தில் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை தாசுஆகவும் எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளாக இருப்பதால அங்கே யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு பிறை 9லும் நோன்பு நோட்டு பிறை 10ல் ஒரு வருட பாவத்தை மன்னித்துக் கொள்வதற்கு, அல்லாஹ் மன்னிப்பதற்கு அந்த நோன்பையும் பிடிப்பதுதான் நபிகளாரின் ஒரு சுன்னா, ஒரு நபி வழி என்பதை நீங்கள் மறக்காது உங்களுடைய மனசிலே நீங்கள் ஆழமாக படிந்து கொள்ளுங்கள். அழகான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க என்று. நம்முடைய வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை புறம் தள்ளி ஒரு மனிதனுடைய பொடியில, ஒரு மனிதனுடைய ஆடையில, ஒரு மனிதன் செய்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல, ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு திருமண ஒரு நிகழ்வுல, ஒரு மனிதன் வீட்டுல செய்கின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு மனிதனோட ஃபேக்டரியில, அவனுடைய கம்பெனியில அவன் செய்கின்ற நடவடிக்கைகள் ஃபன்னாக இருக்கலாம் அல்லது தேவையானவைகளாக இருக்கலாம். அங்கே எல்லாம் சுபஹானல்லாஹ், எங்களுடைய முஸ்லிம்கள் எல்லாம் நாளுக்கு நாள் யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களை கொண்டு அந்த ஃபங்க்ஷன்களையும் அந்த விளையாட்டுகளையும் அந்த நிகழ்வுகளையும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நாளுக்கு நாள் மெருகூட்டி கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நோம்புல கூட யூதர்களுக்கு நீ சேர்ந்துடக்கூடாது, நானும் யூதர்களும் ஒன்றாக இணைஞ்சிடக்கூடாது, அவனுக்கு நான் மாற்றம் செய்யணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் 9வது நாளும் நோம்பு பிடித்தால். அன்பார்ந்தவர்களே, உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்க. உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்க. நீங்க விட்ட தலைமுடியில் இருந்து, நீங்க அணிகிற ஆடையில் இருந்து, உங்களோட மகளை மணமேடையில கொண்டு போய் அலங்கரித்து வைப்பதில் இருந்து, உங்களோட கடையில, உங்களோட கம்பெனியில, உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற என்ன ஸ்போர்ட் மீட் விளையாட்டாக இருந்தாலும் அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை குழி தோண்டி பதித்து விட்டு யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை வச்சுதான் எங்களோட எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டு போறோம். நம்ம நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இந்த சுன்னாவை, இந்த முறையை நாம் அந்த காலத்தை அடைந்து விட்டால், அந்த காலத்தில் இவைகளை நோற்று அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும்.